ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் கேமை வந்து நம்ம லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஆண்ட்ராய்டில் உள்ள அப்ளிகேஷன்ஸோ இல்லை கேம்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணலான்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க இந்த ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க் பாருங்கள். ஸோ அந்த பார்த்தா தான் உங்களுக்கு இந்த இது புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து ப்ளூஸ்டாக் ஓப்பன் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். Bluestacks5 பீட்டா இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லோட் ஆகும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கப்புறம் சீக்கிரம் லோட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வந்து ப்ளே ஸ்டோர் ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் இப்போ எனக்கு இந்த 689 MBயில் ஒரு ஃபைல் வருது. இது நான் டவுன்லோட் பண்ணுறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 689 இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ண தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா சிஸ்டமில் உள்ள கீபோர்டு அதெல்லாம் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு எனக்கு. எனக்கு கேம் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் வந்து என்னோட இப்போ ஃபேஸ்புக் வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். நீங்களும் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ மொபைல் என்ன விளையாடுங்க அது அப்படியே வரும். பார்த்தீங்கன்னா இப்போ கேம் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இன்னும் டிவியில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய HDMI கேபிள் எடுத்தேன். HDMI கேபிள்லாம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது உங்கள் லேப்டாப்லேயும் ஒரு பின் இருக்கும். அதே மாதிரி உங்கள் டிவிக்கு ஸ்மார்ட் டிவி வச்சுருந்தீங்க, உங்களுக்கு LED டிவி இருக்கும், LED டிவி பின்னாடி இதே மாதிரி பின் கொடுத்துருக்கும். ஸோ நீங்கள் இன்னொரு பக்கத்தை வந்து அங்கே கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டிவியில் போய்ட்டு அந்த இன்புட்னு இருக்கும், HDMI 1 2 3 அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை போர்ட் இருக்கோ அத்தனை மாதிரி இருக்கும். அந்த HDMIயை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்துடும். இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் அந்த டெமோ மட்டும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து கேம் விளையாடுறவங்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.